ஹலோ நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணுன்ற கடவுள பிரார்த்தனை பண்ணிட்டு, யூனிவர்ஸ்ட்ட நன்றி சொல்லிட்டு, இந்த வீடியோவ ஆரம்பிக்கிறேன். என்ன என்கரேஜ் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, என்னோட வீடியோ இன்னும் போடணும், என்னோட கதைய நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்க எல்லாத்துக்குமே பெரிய ஒரு நன்றி. யூனிவர்ஸுக்கு நன்றி. இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா, நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவ தான். நான் ஒரு டைமு வயல் வேலை, விவசாய வேலை தான் நான் பண்ணுவேன். களை வெட்டுறது, நாத்து நடுறது, இப்படி இந்த வேலை தான் நான் பண்ணிட்டுருப்பேன். அப்போ எனக்கு ரொம்ப நான் நெனச்சுக்கிட்டே இருந்தது, இந்த வேலையிலேருந்து நான் ரிலீஃப் ஆகணும். ஏன்னா நான் படிக்கிற வயசுலே என்னைய கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. என் குடும்பம் பிறந்த குடும்பமும் விவசாய குடும்பம் தான். வாக்கப்பட்ட குடும்பமும் விவசாய குடும்பம் தான். அதனால விவசாயம் தான் எனக்கு மெயின் தொழிலு. அதனால விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். விவசாயம் பண்ணும்போது என்னன்னா, ஓரளவுக்கு அந்த விவசாயம் பண்றவங்களுக்கு எங்கேயுமே ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது. அந்த வயசுல எனக்கு 10, 20 வயசு, 25 வயசுலலாம் நான் விவசாயம் பண்ணும்போது எனக்கு என்ன ஆசைன்னா, ஒரு மாச சம்பளத்துக்கு நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலை மாதிரி ஒரு மாச சம்பளத்துக்கு நீட்டா ட்ரெஸ் மாத்தி போகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துகிட்டே இருந்தது. அது நான் கடவுள்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் அப்போ இந்த யூனிவர்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி. அதுவும் கரெக்ட்டா மாமாவும் நல்லா வேலைக்கு போணும், சம்பளம் வாங்கணும். நம்மளும் வேலைக்கு போணும், சம்பளம் வாங்கணும்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது என் வாழ்க்கையில நடந்துச்சு. மாமா ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனாங்க. மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போனாங்க. இங்கிருந்து நாங்க ஒரு வெளியூர் போனோம். வெளியூர் போய் நானும் மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். நல்லா நீட்டா நான் என்ன எப்படி நினைச்சு நான் நீட்டா ட்ரெஸ் மாத்தி நீட்டா போனனோ, அந்த மாரி நீட்டா அழகா ஒரு கடையவே ஒரு மெயின்டெயின் பண்ற அளவுக்கு, ஒரு மேனேஜ்மென்ட் பண்ற அளவுக்கு ஒரு திறமைசாலியா, புத்திசாலியா, ஒரு அழகானவளா, அறிவானவளா நான் இருந்து என் குடும்பத்த நான் நிர்வாகம் பண்ணேன். கடையை நிர்வாகம் பண்ணேன். என்னைய ரொம்ப நம்பிக்கையா அங்க வச்சுக்கிட்டாங்க. என் வாழ்க்கையில ஒவ்வொரு படியா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் முன்னுக்கு வந்தேன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியறதுக்கு முன்னாடி இத நான் ரொம்ப ஆழமா நினைச்சது நடந்தது. ஆனா, அத இப்ப நினைக்கும்போது, ஓகே லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். ஈர்ப்பு விதி தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்ந்தேன். அது இப்போ அத ரியலைஸ் பண்றேன். உண்மதான் அப்படிங்கிறத. ஓகே அதிக டைம் ஆயிருச்சு. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.